அதே மாதிரி தான் இந்த பாட்டும் சொன்னாங்க. மன்மத நம்புல வந்து முதல்ல நான் ட்ராக் தான் பாடினேன் தேவிஸ்ரீ பிரசாத் சாருக்கு. ஏன் நிலாவ புட்டு வச்ச நெத்தியில பொட்டு வச்ச உன்னோட ஒட்ட வச்ச ஒய்யால. இப்போ தேவிஸ்ரீ பிரசாத் சாரோட ரெக்கார்டிங் எப்படின்னா அவரே எல்லா எக்ஸ்பிரஷன்ஸோட பாடி வச்சிருப்பாரு ட்ராக்ல. நம்ம அதை தாண்டி ஒரு புதுசா கிரியேட் பண்றதுக்கு தோணவே தோணாது. எனர்ஜி பிளாஸ்ட் அவர். ஆமா, அவர் ஸ்டேஜ்ல பாத்திருப்பீங்களா நீங்க? ஒரு பர்சன்ட் கூட எனர்ஜி குறையாது. நம்ம கூட டல் ஆயிடும், டல்லாயி உட்கார்ந்துருவோம். அவர் காலையில டான்ஸ் சொல்ற டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு, கால் பம்பரமா சுத்தம் அவருக்கு. அப்ப அவரு வந்து அந்த பாட்டை கொடுத்துட்ட, இந்த மாதிரி நான் பாடியிருக்கேன், நீங்க கொடுங்க உங்க வாய்ஸ்ல அனுப்புறேன், ஓகே ஆச்சுன்னா உங்க லக்கு தான் அப்படின்னாரு. அப்போ என்ன பாடன்னே தெரியாது. பாடி முடிச்சோன்னு கொஞ்ச நாள்ல ஒரு 2 நாள்ல ஃபோன் பண்ணார், முகேஷ் அந்த பாட்டு ஓகே ஆயிடுச்சு, கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன் வாங்க அப்படின்னு. சார் இது என்ன படம் தெரியுமான்னு. தெரியாது சார். மன்மத நம்பு. அப்படியா சார், ஓகே. யார் படம் தெரியுமா? யார்? கமல் சார் படம். சார் கமல் சார் படமா அப்படின்னு பயங்கர ஹாப்பி. உலக நாயகன் கமல் சார் படத்துல ஒரு பாட்டா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இந்த பாட்டில் யார் ஆக்ட் பண்றா தெரியுமா? யார்? சூர்யா சார் அப்படின்னு. டபுள் ஹாப்பி. சூர்யா சார் என்னோட ஃபேவரட் ஆக்டரு, கமல் சாரு பயங்கர ஹாப்பி. இதில் இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து நாங்கள் சிங்கப்பூர் வரைக்கும் கப்பல்லே ட்ராவல் பண்ணோம். படமே அப்படிதானே. அது வந்து எல்லா டோட்டல் கமல் சார், த்ரிஷா மேடம், மாதவன் சார், அப்புறம் எங்களோட மியூசிக் பேண்டு தேவிஸ்ரீ பிரசாத் சாரோட பேண்டு. அப்படி ஒரு ஜாலியாக நாங்கள் போயிட்டு அந்த ரிலீஸில் கமல் சாரை பக்கத்துலேயே பார்த்ததெல்லாம் மறக்கவே முடியாத சந்தோஷம். ஆனால் இதெல்லாம் இப்போ ஆடியன்ஸ் பார்க்க நினைப்பாங்க, அந்த டைம்ல வந்து எவ்வளவு ஃபன்னா இருந்ததுல இதெல்லாம். ஆமா, இது ஏன் ஓகே ஆச்சுன்னா அப்ப சொன்னாங்களா ஷூட்டிங்ல, இதுக்கு சூர்யா சாருக்கு வாய்ஸ் ரொம்ப ஆப்டா இருக்குன்னு. அப்படிதான் லவ் லெட்டர் மாதிரி அந்த பாட்டு எனக்கு ஓகே ஆச்சு. பெரிய லக்கு தான் அது, அவங்களோட சேர்ந்து டிராவல் வர பண்ணது.